ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லாரம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் என்னென்னா, அரோரா வந்து எஃப்ஜே வந்து கழுவி ஊற்றுறாங்க. செம்மையாக இருந்துச்சு. இந்த அரோரா நல்லா இருக்கேப்பா அப்படின்றப்ப நம்மளே வந்து யோசிக்கிற அளவுக்கு அரோரா பண்ணுறாங்க. ஸோ அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னென்னா இந்த கேமோட வந்துட்டு, அதாவது இந்த கேமில் இந்த கோட் டாஸ்க் நடந்துச்சு. அதில் வந்து எஃப்ஜே மேலே ஒரு குற்றச்சாட்டை வந்துட்டு ஆதரவு வச்சாங்க. என்னென்னா, நான் வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு என்னோடய கேமுக்கு அதுதான் வந்து காரணமாக அமைஞ்சது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி என்னோடய நேமை வந்து களங்கப்படுத்துகிற மாதிரி அவதூறு பரப்பு இருக்காரு நான் போனதுக்கப்புறமா அப்படின்ற மாதிரியும், என்ன மாதிரியே வந்து இன்னொரு பொண்ணை வந்து கேம் வச்சு ஏமாற்றிட்டு இருக்காருன்ற மாதிரி ஒரு சில கேஸ்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ எதுக்கு வந்துட்டு ஆதிரை சார்பாக வந்து நம்ம அரோரா போயிருந்தாங்க, எஃப்ஜே சார்பாக வந்துட்டு விக்ரம் போயிருந்தார். சரிங்களா? அங்கே வந்துட்டு திடீர்னு கேஸில் ஒரு ட்விஸ்ட் அடிக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. ஆமாங்க, நாங்கள் தெரியாமல் செஞ்சிட்டோம், அதுக்கு நாங்கள் ஃபீல் கில்ட்டி அப்படின்னு முடித்த உடனே ஜட்ஜால் இது பேச முடியல. அந்த நேரத்தை அரோரா பேச வராங்க. எப்போ கேஸ் முடிஞ்சிச்சுமா, இது மாதிரி என்ன நீங்கள் ப்ரூவ் பண்ண போகிறீங்கன்னு. அப்போ அரோரா அழகான ஒரு பாயிண்ட் வச்சாங்க. சார், எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, இவங்க மன்னிப்பு கேட்குறது வந்துட்டு அவங்க நிறைய தப்புகள் பண்ணதை மூடி மறைக்கிறதுக்கு, எங்கே வெளியே வந்துருமோன்னு மூடி மறைக்கிறதுக்கு ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஜட்ஜி அதை அழகு பண்ணல. ஏன்னா ஆசை ஜட்ஜாக அவர் இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணல. அது செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. அது வந்து வெளியே வந்து பயங்கரமாக வெடிச்சது. இது ஆதரையும் பிஜேபியும் போட்டு கிழிச்சாங்க அமித்தை. அது எப்படி நீங்கள் சொல்லலாம், நான் ஆஸ் ஜட்ஜாக நான் என்ன ஆக்ட் பண்ணமோ அதான் நான் பண்ணேன்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது அரோராக்கு கோவம் வந்து எஃப்ஜேவும் கலாய்க்கிறாங்க. நாங்கள் ஒரு லாயராக இருக்கும்போது எனக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது, நீ பாட்டுக்கு வந்து கில்ட்டின்னு அசால்ட்டாக முடிச்சுட்டு போயிட்டா அப்போ எப்படி நாங்கள் வந்துட்டு இதெல்லாம் ப்ரூவ் பண்ணுறது, அப்போ எப்படி அந்த கேம் போகும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதான் நான் தான் கில்ட்டின்னு சொல்லிட்டேன் போது ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அரோரா. செம்மையாக இருந்துச்சு. என்னென்னா, நீ கில்ட்டின்னு சொல்கிற, அப்போ அந்த 3 இதுக்கும் நீ உண்மையிலே கில்ட்டி பண்ணுறியா, கில்ட்டி ஆவறியா, உண்மையை சொல்லு அப்படின்னா அப்படியே அவர் ஷாக்காக வர்றாரு. அப்போது நீ கேஸுக்காக அங்கே வந்து போய் சொல்லிட்டு வந்திருக்க கில்ட்டின்னு, அப்படி உண்மையாக கில்ட்டி ஆகலை அப்படிங்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டார். அப்போ எவ்வளோ அழகாக வந்துட்டு அந்த கேமுக்காக அந்த ஒரு டாஸ்க்கை தப்பிக்கணும். ஏன்னா மக்கள்லாம் கண்டிப்பாக பார்ப்பாங்க, அதை நம்ம மாட்டிக்கூடாது, ஒரு எஸ்கேப்பு. ஆனால் இந்த பொண்ணு அழகாக கேள்வி கேட்டுச்சு. அப்படியே டென்ஷன் ஆகி கேட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிரிச்சு மழுப்பிருச்சு, பழைய அரோரா மாறிச்சு வச்சுக்கிங்களேன். ஆனால் நல்ல ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்ட்ரெயிட்டாக போய் நான் ஆதரக்கிட்ட போய் பேசுகிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாரு. பட் இந்த மாதிரி அரோரா வந்து பாயிண்ட் பேசினா நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் இவங்க பண்ண வேலைகள் நம்மளால் மறக்க முடியாது. சரி, இருந்தாலும் அரோரா சூப்பராக வந்துட்டு எஃப்ஜே கிட்ட செமையாக ஒரு மூஞ்சி அடிக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ரொம்ப அப்படியே இருந்தது. அவர் ஷாக்காக அப்படியே ஒரு மாதிரி பார்த்தாரு. ஏன்னா இந்த பொண்ணு இந்த மாதிரி கேள்வி கேட்குது, இன்னும் விஜய் பகுதியெலாம் கேட்க விட்டதுன்னா அவ்வளோதான் போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தாரு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.